நிறைய பேருக்கு இங்கே ஒரு வன்மம் இருக்குது. அதாவது ஈஸியாக என்ட்ரி ஆகிட்டாரு, இவ்வளோ பெரிய படத்தில் நடிக்கிறாரு அப்படின்ற ஒரு வன்மம் ஒன்று இருக்குல்ல. நம்மளால அது பண்ண முடியல, அவருக்கு ஈஸியாக கிடைச்சிருச்சு எல்லாமே. அதனால அந்த வெளிப்பாடு தான் இதெல்லாம். கங்கணம் கட்டிக்கிட்டு பண்ற வேலை தான். போட்டிசம் ஈஸியா வந்துட்டாங்க அப்படின்னு. ஆனா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து பபுள் கம் பண்ணா நம்மள யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அவர் பபுள் கம் பண்ணி பெருசா பேசிட்டு அவர் வந்து உண்டல் பண்ணிடுவாங்க. அதுதான் நெப்போட்டிசம் இருக்கிற பிரச்சனை. இப்போ நம்ம பபுள் கம் போட்டுட்டு நம்ம வந்து ஆனா செல்ஃபி எடுத்துக்கலன்னா ஃபர்ஸ்ட் அவங்க செல்ஃபி எடுக்க மாட்டாங்க. அது வேற விஷயம். எதுக்கு செல்ஃபி எடுக்கணும், நீ அவ்வளவு பெரிய அப்பாட்டாக்குறான்னுவாங்க. ஆனா நம்ம பபுள் கம் போட்டதை பத்தி அவங்க கமெண்டே பண்ண போறது இல்லை. அவர் பண்ணா விஜய் சேதுபதி பையன் எப்படி பண்ணலாம், எப்படி இந்த பிஹேவியர் பண்ணலாம், ஆட்டிடியூட் காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மொத்தமாக டார்கெட் பண்ணுறது என்னை பொறுத்தவரையும் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னன்னா புதுசாக வந்திருக்காரு, அவருக்கு வந்து நம்ம சின்னதாக சொல்லலாம், தம்பி இந்த மாதிரி வேண்டாம், அப்படி வேண்டாம், நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து பழகுங்க, எல்லாரும் தப்பாக நினைப்பாங்க அப்படின்னா. அப்படின்னா துப்பிட்டு வந்துருக்கு. அவ்வளோதான். ஒரு நல்ல மனுஷனா என்ன சொல்லியிருக்கணும், பக்கத்தில் இருந்து தம்பி கொஞ்சம் துப்பிட்டு வந்துருங்க, ஏன்னா எல்லாரும் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா ஐயோ ஆனானா அப்படின்னு பண்ணியிருப்பாரா இல்லையா? அதை விட்டுட்டு பண்ணு 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 உன்னை வச்சு செய்கிற அப்படின்றது எந்த வகையில் நியாயம் இது?